மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேரேஜ் வீடியோ வந்து 1.1 மில்லியன் வியூஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15K லைக்ஸே வந்திருக்கு. அதில் நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு. இதுவரையும் அந்த வீடியோவுக்கு நான் ரியாக்ட் பண்ணி எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் வந்து வியூஸ்லாம் கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பரவாயில்ல, இன்க்ரீஸ் ஆகி ஒரே ஒரு வீடியோ மட்டும் பிக்கப் ஆனதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாமே நல்லபடியாகவே வியூஸ் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நானும் போகணுன்னு ட்ரை பண்ணுறேன். நான் வந்து பர்சனலாக நான் ஒரு பாப்பா, எனக்கு குட்டி தம்பி இருக்கிறாங்க, தெரியும் உங்களுக்கு. 1.5 இயர்ஸில் இருக்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு கேமராவை பார்த்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, இருந்தாலும் ஒரு டைம் பாஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவேட்டாக இருந்தேன். அதில் வந்து எனக்கு ரீச்சே கிடைக்கல. கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்து ஃபாலோவர்ஸே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 350 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. என்னைய பார்க்குறதுக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். சரி, ஓகே, எதுக்கு வந்தோமோ அந்த டாபிக் உள்ளே போயிடலாம். என்னோடய வீடியோ கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ப்ரோன்னு மெசேஜ் பண்ணி. இல்லைங்க, வீடியோ போடுறது ப்ரோ கிடையாது, நான் ஒரு கேர்ள் தான், அதனால் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியே நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் கூப்பிடுங்க. என் வீட்டுக்காருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் தான் வந்து வீடியோஸ் எல்லாமே போடுறேன். நான் தான் வந்து இந்த சேனலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. உங்களோட மேக்கப்லாம் இல்லாமல் நேச்சராக இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், நல்லா வச்சுருப்பாங்க, அழுகாதம்மா, அப்புறம் வேறு யாருன்னா நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நான் ப்ராப்பராக ரீப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பர்சன், ஆக்சுவலாக அதில் ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீ நீ என்ன நரிக்குறவ மாதிரி இருக்க, நரிக்குறவ பெண் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இது போட்டிருந்தாங்க, போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நரிக்குறவ பெண் மாதிரி இருக்கேன்னு போட்டது தப்பு கிடையாது, இருக்கீங்கன்னு போட்டிருக்கலாம். இருக்கேன்னு போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள், ஒரு ஸ்மைல் சிம்பிள் எதனா ஒன்று போட்டிருந்தா அவங்க வந்து தப்பாக சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க மொட்டையாக நீ என்ன நரிக்குறவ பெண் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு நான் ரீப்ளே கமெண்ட்டும் போட்டேன். ஏன் நரிக்குறவ பெண்லாம் வந்து மனுஷங்க கிடையாதா அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். உடனே அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நான் நரிக்குறவ பெண் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை ப்ரோ, பார்க்க அப்படி இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன், அதனால் தப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தப்பு இல்லைங்க, நீங்கள் வந்து கேட்டது கரெக்டு தான், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் வந்து ரீப்ளே கொடுத்துட்டேன். மறுபடியும் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க போல், நான் வந்து நரிக்குறவ பெண் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து ஒரு நார்மலான பர்சன். யாரையும் நிறைய டைலாக் கேட்டிருப்பீங்க. டோன்ட் புக் இருங்க டக்குன்னு வரல, ஃப்ளோவில் வரல. டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர், இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நானும். தோற்றத்தை வச்சு யாரையும் வந்து நீங்கள் எடை போடாதீங்க. நான் வந்து படிச்சிருக்கேன். நான் கிராஜுவேட்டு, அது இல்லாமல் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல பொசிஷனில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு பாப்பா இருக்கிறாங்க, அதனால் கேப் விழுந்துருச்சு. ஸோ நான் அதனால் இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கேன். நான் நரிக்குறவ பெண்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிருந்தா தப்பு இல்லை. இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு தவறான முறையில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, நான் அதுக்கு ஒரு ரீப்ளை பண்ணுறேன். கேட்டிருந்தீங்கன்னா, இல்லைனா இல்லை. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க சம்பாதிக்க போகிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட போகிறாங்க. இந்த சோஷியல் மீடியான்னு வந்துட்டால் 4-5 கொஷின்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தாண்டி போகிறது தான் கரெக்டு. அவங்களும் மனுஷன்தாங்க, அவங்களுக்கும் கல்யாணம், குழந்தை, குட்டி எல்லாமே ஆவதான் செய்யும். அதுக்கு வந்து ஒரு தப்பான திங்கிங்கோடு கேட்காதீங்க, சரிங்களா? நீங்கள் கேட்டதெல்லாம் தப்பு கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறதுனால யாரும் வந்து ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. இருங்க, என் பையன் கேமரா பிடுங்கலாம். என்ன அழுவுறதெல்லாம் ஃபேஷனா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான். ஆக்சுவலாக அது வந்து இப்போ எடுத்ததில்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி.
அந்த டைமில் அந்த மேரேஜ் டைமில் நான் எப்படி இருந்தேன், என்னோடய மனநிலை எப்படி இருந்ததுன்றது எனக்கு தாங்க தெரியும். நாங்களே லவ் மேரேஜு கையில் காலில் விழுந்து பிறண்டு மேரேஜுக்கு எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அந்த நிலமையில எடுத்துகிட்டு வந்து நிற்கும்போது கூட ஒரு சில பேருக்கு அதில் இஷ்டம் கிடையாது. எவ்வளோ பேச்சு வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தாலி கட்டுற மூமெண்ட்டு என்னோடய மைண்டு ஃபுல்லாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் பேச்சு திட்டு எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் நான் ஹலோ ஹலோ அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணி நான் நல்லா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்த குட்டின்னு என் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குங்க. தேங்க்யூ. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. வாழ்க வளமுடன். நீங்கள் நிறைய பேர் ஒருத்தர்லாம் ரொம்ப டச்சிங்காக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். உண்மையாக இது மாதிரி இருக்கிறவங்க இடத்துல இன்னும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. தேங்க்யூ. என் பையன் ரொம்ப அமக்கலம் பண்ணுறான். இதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்க முடியாது. தேங்க்யூ.